கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து கலக்கம் ஏன் என்று ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களை பார்த்து கேட்கிறார். பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து கலங்குகிறீர்களா? ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை பார்த்து கலங்குகிறீர்களா? நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிறீர்கள், அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களோடு காணப்படுகிறீர்களோ? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். வாக்கு தத்தங்களை பண்ணினவர், வாக்கு மாறிடாதவர். நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். பிசாசான நம்முடைய வாழ்க்கையிலே பலவித கலக்கங்களை கொண்டு வந்து எதிர்காலத்தை குறித்து ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கவலைகளை கொண்டு வந்து நம்மை ஆத்மீக ஜீவிதத்திலே சோர்ந்து போக வைக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட சோர்வுகளுக்கு ஒரு தேவ பிள்ளை இடங்கொடாதபடிக்கு ஆண்டவன் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. என்றால் இவ்வளவாய் நம்மை நடத்தின ஆண்டவர், அவர் இனியும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். இவ்வளவாய் நம்மை கைவிடாதவர் இனியும் நம்மை கைவிட மாட்டார். இவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவர் இனியும் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமை உள்ளவர். ஒரு தாவீது கோலியாத்திற்கு முன்பதாக வரும்போது சொல்லுகிறான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை தாவீது என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம் கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நடத்தினாரானால், எவ்வளவோ பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தாரானால் இனியும் அவர் நடத்த வல்லமை உள்ளவர். ஆகவே நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாளைய தினத்தை குறித்த கலக்கத்தை கர்த்தர் இப்பொழுது மாற்ற விரும்புகிறார். விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை உங்கள் கண்கள் நிச்சயமாக காணும். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய கவலையோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகள் இப்பொழுது விலகுவதாக. நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், என்னுடைய ஜீவிதத்தினுடைய எதிர்காலங்கள், ஸ்தோத்திரம் எப்படி ஆகுமோ என்ற கலக்கங்கள் எல்லாம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. என்னுடைய தொழில்கள், பிசினஸ்கள் எப்படி ஆகுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு கலக்கத்தோடு நிற்கிற, நாளைய தினத்தை குறித்து கலங்கி நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு விசுவாசம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அற்புதத்தினுடைய செயல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், பிசினஸ்கள், வியாபாரங்கள், போகிற வருகிற பிரயாணங்கள், கல்வி நிலைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.